சென்னை அடுத்த இரும்புலியூரில் வளைவு பகுதியில் காரும் பைக்கும் மோதி விபத்தில் சிக்கிய நிலையில் அந்த வழியாக வந்த மாநகர பேருந்தும் சாலை தடுப்பின் மீது மோதியது. இது குறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் சிவபிரகாஷ் இணைப்பில் இருக்கிறார். பேசலாம். சிவபிரகாஷ், இந்த விபத்து தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம் அம்ருத். தற்போது நம்ம திரையில் பார்க்கக்கூடிய இந்த மாநகர பேருந்து குறைந்தபட்சமாக ஒரு 10 பேரின் உயிரை காப்பாற்றிய பிறகுதான் இந்த அளவிற்கு ஒரு சாலையின் தடுப்பை தாண்டி சென்று மோதி நிற்கக்கூடிய ஒரு காட்சிகளை அரங்கேறியிருந்தன. சென்னையின் புறநகர் பகுதியான பெருங்குளத்தூரிலிருந்து தாம்பரம் ஆகிய 2 பகுதிகளுக்கு இடைப்பட்ட பகுதிதான் இரும்புலியூர். அந்த பெருங்குளத்தூரிலிருந்து வந்து கொண்டிருந்த அந்த மாநகர பேருந்தானது இங்கு வடபழனி வரையிலும் வந்து கொண்டிருந்தது. மதிய வேளை என்பதால் குறைந்த அளவு பயணிகளை ஏற்றிக்கொண்டு வந்த அந்த மாநகர பேருந்தானது அந்த இரும்புலியூருக்கு முன்பு இருக்கக்கூடிய அந்த மேம்பாலத்தின் வளைவில் திரும்பிய போது அந்த இடத்தில் திடீரென ஒரு காரும் பைக்கும் ஏற்கனவே மோதி நின்று கொண்டிருந்ததை அந்த மாநகர பேருந்தின் ஓட்டுநர் பன்னீர் பார்த்திருக்கிறார். அவர்கள் மீது மோதிவிடக் கூடாது என்பதற்காகவும் அதே சமயம் பேருந்தில் இருப்பவர்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது என்பதன் காரணமாக சாலையின் தடுப்பில் பேருந்தினை மோதி அவர் நிறுத்தி இருக்கிறார். இதன் காரணமாக சாலையில் நின்று கொண்டிருந்த இந்த கார் மற்றும் பைக் ஆகிய விபத்தை ஏற்படுத்தியவர்கள், அவர்களை காப்பாற்ற சென்றவர்கள் என கிட்டத்தட்ட ஒரு 6க்கும் மேற்பட்டவர்களை அவர் மீது மோதிவிடக் கூடாது என்பதற்காகவே பேருந்து இது போல தடுப்பின் மீது அவர் மோதி இருக்கிறார். இந்த விபத்து ஏற்பட்ட இந்த பகுதியை பொறுத்தவரையிலும் தொடர் விபத்துகள் இது போல ஏற்படக்கூடிய ஒரு இடமாக அது இருக்கின்றது. ஆனாலும் அந்த இடத்தில் ஆபத்து பகுதி, விபத்து பகுதி என்ற எந்த ஒரு சைன் கொண்ட எந்த ஒரு பலகைகளும் வைக்கப்படவில்லை. அதிலும் மிக முக்கியமாக அந்த சாலை வளைவில் முன்பும் பின்பும் ஏராளமான மரங்கள் இருப்பதன் காரணமாக அந்த வழியாக வாகனம் ஓட்டி வரக்கூடிய அந்த ஓட்டுநர்கள், அது பேருந்தாக இருக்கட்டும் காராக இருக்கட்டும், அந்த ஓட்டுநர்களால் வாகனங்கள் முன்பு வளைவை தாண்டி நிற்கின்றதா இல்லையா என்பதை பார்க்க முடியாதன் காரணமாகவே இது போன்ற விபத்துகள் தொடர்ந்து நடைபெறுகின்றன. அதிர்ஷ்டவசமாக இம்முறை அதுபோல எந்த விதமான ஒரு ஆபத்தும், யாருடைய உயிருக்கும் எந்த விதமான ஆபத்தும் ஏற்படாமல் இந்த விபத்திலிருந்து மக்கள் தப்பித்திருக்கின்றனர். எனவே உடனடியாக இதனை சரி செய்ய வேண்டும் என்பதே அந்த பகுதியை அந்த வழியாக வாகனங்களை இயக்கக்கூடிய ஓட்டுநர்களின் கோரிக்கையாக இருக்கின்றது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.